ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்கு. பாரதியை வந்து மனப்பூர்வமாக ஆதியோட அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சாரதாவுக்கு வந்து சரியான பல்ப் ஆகி போயிடுது. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அப்புறம் ஏன் ஆதி என்னோடய ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்குது, இதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னோடனே, என்ன பாரதி பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என் ஃபோனில் வந்து நான் சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என் ஃபோனை வந்து பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க, அதனால் ஓப்பனில் இருந்தால் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னோடனே, அப்படிங்களா சார், சாரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல போய் கெட் பேக் டு யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்துடுறாங்க. இப்போதைக்கு என்ன இவங்க 2 பேரும் கோவமாக பேசுவாங்கன்னு பார்த்தா ஏதோ சாஃப்டாக பேருக்கு பூசுனாப்பில் வராங்களே பேசிட்டு, சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. எப்பா சாமி, பாரதி வந்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் இரு, எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓ, அடுத்த ஐடியா வேறு சொல்லுவியா, ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு பாரதி வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டில் வந்து பாரதி வந்து ஆதி எழுப்புறாங்க. எந்திரிங்க ஆதி, இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி இப்போ தான் ட்ரீமில் அவங்க கூட வந்து பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வந்து இங்கே நிஜத்திலே நான் இங்கே இருக்கும்போது ட்ரீமில் எதுக்கு, எந்திரிங்க ஆதி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்றாங்க. என்ன பாரதி தூங்கவே விட மாட்டேறீங்க அப்படின்னோன்னே, முதல்ல எந்திரிச்சு போய் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, இன்றைக்கி கீழே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னோடனே, என்ன பூஜை, வேஷ்டி சட்டையெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் கீழே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்காக வந்து ஆதி குளிச்சுட்டு இங்கே வராங்க. வந்தோடனே பார்த்தா, என்ன பாரதி அப்பா ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆமாம் இன்றைக்கி அப்பாவோட நினைவு நாள், அதனால தான் வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி நாங்கள் கூட மறந்துட்டோம் பார்த்தியா, கடைசியில் வந்து நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, பா தமிழ் வந்து பக்கத்தில் உட்காருன்னு, இல்லை அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு பாரதி சொன்னோன்னே, என் பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்துருக்கு இல்லாமல் எப்படி அவள் சாப்பிட்டாளா அப்படின்னோடனே, சாப்பிடல அப்படின்னோடனே, ஏன் இப்படி சின்ன பசங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிற என் பொண்ணை அப்படின்னு கேட்டோன்னே, பரவாயில்ல ஒரு நாள் தானேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பக்கத்தில் உட்காராங்க. உட்காந்தோன்னே சாரதாலேருந்து மொத்த குரூப்பு அறிவு எல்லாம் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பாரதி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வந்து நீ பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல, அதனால தான் எனக்கு செமக்கம் வருது அப்படின்னோடனே, ஆமாம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன், நீங்கள் ரூமில் வந்து கதவை சாத்தி வச்சுருக்கீங்க, நான் தட்டி பார்த்தேன் நீங்கள் வந்து திறக்கல, அதனால தான் அப்புறமேட்டு சொல்லிக்கலாம்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு வர வர நல்லா சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பாரதி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒன்றும் எதுவும் பேசலை. உடனே வந்து இதான் சக்குன்னு அறிவு வந்து, ஆமாம் எங்கள் மாமாவுக்கு வந்து எதுக்கு வந்து பாரதியோட பொண்ணு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கா அப்படின்னோடனே, யாரோ பெற்ற பொண்ணு வந்து எங்கள் மாமாக்காக பக்கத்துலலாம் வந்து பூஜையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளை எந்திரிச்சு போக சொல்லு தமிழ் அப்படின்னோடனே செம்ம கோவம் போடுறாப்புல ஆதி. என்ன நினச்சிட்ருக்கீங்க, பாரதியும் தமிழும் என்னோட சொந்தம், என் பொண்ணு தமிழ், அதனால் தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா நமக்கான விஷயத்தை பண்ணும்போது அதில் குறை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன தான் விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் வந்து எங்கள் மாமா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஐயரை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் பூஜையை பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே, சரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பக்கத்தில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இந்த பக்கம் சாரதாவும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதிக்கிட்ட வந்து பாரதி சொல்கிறாங்க, வேண்டாம் நம்ம வேணால் அப்புறமேட்டுக்கு பண்ணிக்கலாம், அவங்களே பண்ணட்டும் அப்படின்னா, பேசாமல் இருங்க பாரதி, இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து நம்ம சொல்லிடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து சரியாக வராது, அப்புறம் பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, பூஜைலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் வந்து சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வந்து காம்பவுண்டில் வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சாப்பாடை யார் இது சாப்பிட்றாங்களோ, காக்கா சாப்பிடுதோ அவங்களுக்கு தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக வந்து காக்கா வந்துடுது. வந்தோடனே சாரதாவோட சாப்பாடு கிட்டக்க நின்னோடனே வந்து இவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. பார்த்தியா மாமாவே வந்து எங்கள் சாப்பாடை தான் சாப்பிடணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, பாரதியும் ஒன்றையும் சுத்தமாக ஏற்றுக்கல பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக காக்கா நவுந்து 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 வந்து பாரதியோட சாப்பாடு வந்து வச்சதை வந்து சாப்பிட்டோன்னா ஆதி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சாமியாக இருக்கிற அவங்க அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்கிறாங்க, ஏமா உன்னை பரிபூர்ணம் வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டாப்புல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாரதி கிட்ட வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சாரதா வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சாரதாம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் தானேப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்னோடனே, ஆமாம் முதல்ல வந்து அவங்க ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக சொல்கிற அப்படின்னோடனே, அவங்க தனி லைஃப்பில் வந்து அவங்க முடிவு எடுக்கிற விஷயத்துலலாம் நான்லாம் தலையிட முடியாது, அவங்களோட பர்சனல் அது,
அவங்களுக்குன்னு வந்து ஒரு சுயமரியாதை இருக்குல்ல, அதனால் அவங்க வேலைக்கு போகிறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னோடனே, சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, அப்போ தான் வந்து ஏற்றுப்பீங்க. நீங்களே இந்த வீட்டில் வந்து இப்போ பாரதியை ஏற்றுக்கல, அப்புறம் வீட்டில் உள்ளவங்க யாருமே ஏற்றுக்கல, ஒரு விஷயம் செஞ்சால் அதில் 1000 குறை சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அவங்க வந்து மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோன்னே, இந்த பக்கம் நான் சொல்கிறேன்ப்பா பாரதி கிட்ட பேசுகிறேன் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. சாரதா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஸ்வேதா வந்து கண்ணாப்பினான்னு அத்தை கிட்ட கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ பாரதி பக்கம் ஆதி பக்கம் சாஞ்சிட்டிங்களா அப்படின்னோடனே, இங்கே பாரு ஏற்கனவே 1000 பிரச்சனை வந்து போச்சு, இப்போ வந்து அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு வேற சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஏதாவது ஆதிக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா என்னால் பதில் சொல்லி சமாளிக்க முடியாது, அதனால தான் நான் ஆதிக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க.